இன்ஸ்டா, எஃபி, ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸோட டெவலப்மெண்ட்லலாம் பைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அவ்வளோ பவர்ஃபுல்லான பைத்தானை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலான்னு சொன்னால் நம்ப முடியுதா? லாஸ்ட் இயர் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அவங்களோட டெவலப்பர்ஸ் கம்யூனிட்டியில் ட்ரெண்டிங் லாங்குவேஜ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கண்டக்ட் பண்ண சர்வேல பைத்தான் தான் நம்பர் 3 அண்ட் புதுசாக கோடிங் கற்றுக்கிறவங்க ப்ரிஃபர் பண்ணுறதுல பைத்தான் தான் நம்பர் 1. இதே மாதிரி இன்னும் நிறையா சர்வேலையும் இதே ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. எல்லோரும் ஈஸியாக கற்றுக்கலான்னு சொல்கிற பைத்தான் இவ்வளோ பாப்புலர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஏஐ. இப்போ எஃபியில் நீங்கள் புதுசாக ஒருத்தவங்களோட ஃப்ரெண்டானா புது ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறது, நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்தா ரிலேட்டட் மூவிஸ் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இன்டெலிஜென்ட் விஷயத்தெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏஐ சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு பைத்தானில் நிறையா லைப்ரரிஸ் அவைலபிளாக இருக்கிறது தான் பைத்தானோட பாப்புலாரிட்டிக்கு முக்கியமான ரீசன். இவ்வளோ பாப்புலரான பைத்தான் லாங்குவேஜ் உருவானது எப்படி? முதல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன? இதை ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ப்ரோக்ராமிங்னா ஒரு ஆக்ஷனை பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அண்ட் லாங்குவேஜ் அந்த ஆக்ஷன்ஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம். ஸோ கம்ப்யூட்டர் ஒரு ஆக்ஷனை பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஹெல்ப் பண்ணுறதா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எப்படி நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பில் போடுறப்போ பார்கோடை ஸ்கேன் பண்ணால் என்ன ப்ராடக்ட்னு சொல்லுதோ, டிவி ரிமோட்டில் நம்பர் ப்ரெஸ் பண்ணால் எக்ஸாக்டாக சேனலுக்கு மாறுதோ, பைத்தான் மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமா நம்ம சிஸ்டமை நமக்கு தேவையான ஆக்ஷனை பண்ண வச்சுக்கலாம். இந்த மாதிரி 1989 ஒரு டச் ப்ரோக்ராமர் நம்ம எழுதுகிற கோட் ரீட் பண்ண ஈஸியாக இருக்கணுன்ற இன்டென்ஷனோட ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1991 அவர் டெவலப் பண்ண லாங்குவேஜோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சு அதை அஃபிஷியலாக ஒரு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜாக ரிலீஸ் பண்ணுறாரு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவரோட ஃபேவரட் டிவி ஷோ நேமை யூஸ் பண்ணி தான் அவர் கிரியேட் பண்ண லாங்குவேஜுக்கு பைத்தான்னு நேம் வச்சிருக்காரு. செம்ம இல்லை? நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணால் என்ன பேர் வைப்பீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பைத்தான் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரீடபிள்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அதில் ஒரே லைனில் கோட் பண்ணி ஒரு பிளேயர் சொல்லி போடலாம். பார்த்தீங்களா? தட்ஸ் இட். ஒரே லைனில் சிம்பிளாக யூ கேன் ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங் இன் பைத்தன். மற்ற லாங்குவேஜ் மாதிரி ஹேஷ் இன்க்ளூடோ மெயின் ஃபங்க்ஷனோ எதுவுமே போட வேணாம். யூஆர் ஆல்ரெடி ரெடி டு கோ. இதை ரன் பண்ணுறதுக்கு எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பட் ஒன்ஸ் நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணால் அதில் ஒரு பெரிய லிஸ்ட் வரும். இதுதான் பைத்தானோட ஜென், அதாவது பைத்தானோட கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இஸ் பெட்டர் தேன் காம்ப்ளெக்ஸ், ரீடபிலிட்டி கவுண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பைத்தான் சிம்பிளாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட்னு அவங்களே எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, பைத்தானில் நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னா ஜஸ்ட் இதை டிக்ளேர் பண்ணால் போதும். லிஸ்ட் சைஸ் என்ன ஆர் டேட்டா டைப் என்னன்னு எதுவும் மென்ஷன் பண்ண வேணாம். ஆஸ் ஈஸி அண்ட் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் மற்ற லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணுறப்போ பைத்தான் கூட ரீட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். கிட்டத்தட்ட இங்கிலீஷ் சென்டென்சஸ் வாசிக்கிற மாதிரி தான். ஆனால் இதுவே பைத்தானுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பைத்தான் கோட் ரீடபிளாக இருக்கணும்னு இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கனால இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்லோ. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஜாவா C++ மாதிரி பைத்தானில் கம்பைலர் கிடையாது. ஜாவா C++லாம் கம்பைல் லாங்குவேஜ். அதில் கோட் பண்ணிங்கன்னா அது உங்கள் கோடை ஒரு டோட்டல் ஃபைலை அவங்க கம்பைலர் ரீட் பண்ணும். இதுவே பைத்தானில் கம்பைலர் இருக்காது, இன்டர்பிரேட்டர் தான் இருக்கும். அது உங்கள் கோடை லைன் பை லைனாக தான் ரீட் பண்ணும். அதனால தான் பைத்தான் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஸ்லோ. பட் இதனால் பைத்தான் வீக் கிடையாது. பைத்தானில் ஏகப்பட்ட லைப்ரரிஸ் இருக்கனாலையும், கொஞ்சம் சிம்பிள் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனாலையும், வெப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், மிஷின் லேர்னிங், இப்படி நிறைய யூஸ் கேசஸ் பைத்தானுக்கு இருக்குது. பைத்தான் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறையா கோட் பண்ணி உங்கள் கூட சேர்ந்து கற்றுக்க நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். அடுத்த வீடியோவில் பைத்தான் இன்ஸ்டலேஷன் பற்றி பார்க்கலாம். பைத்தான் கற்றுக்க ஆசைப்படுற உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். See you.